ஹாய் கைஸ், வெரி குட் ஈவினிங். நான் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறேன். இது ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனலில் பேசியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். என்னென்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ஓகேங்களா? இதை பற்றின வெரி பாப்புலரான யூடியூப் சேனல்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது ரொம்ப அவசியம் பெண் குழந்தைங்களுக்குன்னு. அது என்ன யூடியூப் சேனல்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் நான். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாஸ்வாலா சேனலில் இருக்குது. அதே மாதிரி நம்ம யுவராணி சேனலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெல்கம் டு மக்கள் தமிழ் சேவை சேனலில் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். அது உங்கள் பாப்பா 10 வயசுக்குள்ளே இருக்கணும். அதோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து டிஜிட்டலி வெரிஃபைடு வித் டிக் மார்க் இருக்கணும். ஓகேங்களா? கொஸ்டின் மார்க் கூடாது, டிக் மார்க் இருக்கணும். ஆன்லைனில் போயிட்டு சேவை மையத்தில் கொஸ்டின் மார்க் இருந்தால் டிக் மார்க்காக மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துருக்கணும் 10 வயசுக்குள்ளே. அதே மாதிரி பாப்பாவோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அப்புறம் வந்து நீங்களே அதுக்கப்புறம் உங்களை பேரண்ட்ஸோட கார்டியனோட மதரோ ஃபாதரோ அவங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு. ஓகேங்களா? இது மட்டும் தேவைப்படும். ஃபாதர் ஆதார் கார்டு இருந்தாலும் ஓகே, பேன் கார்டு இருந்தாலும் ஓகே, மதர் ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? இது மட்டும் இருந்தாலே போதும், ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். இதோட வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2024 to 2025 வந்து 75% தான் இருந்துச்சு. இப்போ வந்து 82% மாற்றிட்டாங்க. ஏன்னா இதோட கணப்பீர்ப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னா 11 லட்சத்தை தாண்டி போயிடுச்சு. அதனால் இதோட வட்டி விகிதத்தை மத்திய அரசு அதிகப்படுத்திட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து இதோட முக்கிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பாருங்கள். 10 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் நீங்கள் குறைஞ்சபட்சம் 250 ரூபா கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அடுத்து ஆண்டு வீதம் நான் யாருனே சொல்லிட்டேன். ஓகேங்களா? வட்டி வீதம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு மெச்சூரிட்டி வந்து 21 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களோட அமௌண்ட் வந்து மெச்சூர் ஆகும். நெக்ஸ்ட்டு இது வந்து 18C பிரிவின் கீழ் வரி விலக்கு மற்றும் வட்டிக்கு விலக்கு உண்டு. ஓகேங்களா? நீங்கள் வந்து அவ்வளோ பல்க் அமௌண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வட்டி எதுவும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் பிஎஃப்ல எதுலனாலும் டேக்ஸ் இருக்குது, பட் ஆனால் இதில் கிடையாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்த சான்றிதழ் வேணும். ஆதார் பர்சனலாக ஆதார் அட்டை வேணும். பெற்றோர்கள் அடையாள அட்டை, ஆதார், பேன் எல்லாம் வேணும். நெக்ஸ்ட் இதோட வட்டி வீதத்தை பாருங்கள். இங்கேயே எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்கள். நீங்கள் வந்து 10,000 போட்டிங்கன்னா 15 வயசுக்கு வந்து 15,000 தான் இருக்கும். ஓகேவா? சாரி, இப்போ 1000 ரூபாய் போட்டிங்கன்னா மொத்தமாக 15 ஆண்டு கழிச்சு 15,000 தான் இருக்கும். அதுவே 47,000 தான் இருக்கும். நீங்கள் 5,000 போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லாபம். 75,000 இருக்கும். 2,39,000 இருக்கும் உங்கள் கையில். அதே 10,000 போட்டிங்கன்னா 1,50,000 இருக்கும். 4,88,808 ரூபாய் இருக்கும். இதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆண்டுதோறும் வைப்பு தொகை வந்து 1000 ரூபாவாக இருந்தால் மொத்தமாக எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் அங்கே பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், அக்கௌண்ட்ஸ் மட்டும் மறக்காம ஓப்பன் பண்ணிங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு